Assalamualaikum friends, welcome to Hasis Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான கேப்சிகம் ஆனியன் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி சப்பாத்தி நான் பூரியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் கிரேவி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம இந்த கிரேவியை ரெடி பண்ணிடலாம். இந்த கிரேவியுடைய டேஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது போலவே இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 2 பெரிய குடைமிளகாய் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காண்டி நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடைமிளகாவை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வெங்காயம் குடைமிளகாய் ரெண்டுமே கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காண்டி தான். இப்போது இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப சாஃப்டாயிரும். சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணும் போது தான் இது க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இது வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணுறதுனால கொஞ்சம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நல்லா எண்ணெய் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுனால இவ்வளோ எண்ணெய் நமக்கு மீதமாயிருக்கு. உங்களுக்கு மீதமாக எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கிடலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாதிரி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் வதங்குறதுல தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு நமக்கு நிறம் மாதிரி வரணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடலாம். அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் மசிகிறதுக்காண்டி நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது சீக்கிரம் குக் ஆகிறதுக்காண்டி. இப்போ தக்காளி நல்லா குக்காயிருக்கு பாருங்கள். நல்லா மசிஞ்சு குக்காயிருக்கு. இந்த அளவு நல்லா குக்கானால் தான் நமக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா குக்கானதுக்கு அப்புறமேலு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கெட்டியான புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட் இருக்கும் நம்ம தயிர் ஆட் பண்ணுறதுனால. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறலாம். மசாலாவுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமேலு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணும்போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால நமக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்கும். கடலை மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கு அப்புறமேலு நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேலு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், இல்லைன்னா கெட்டி பெற்றுரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கிறலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கிறலாம். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் மல்லி இலை கூட ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேப்சிகமும் ஆனியனும் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுடைய தண்ணியுடைய கன்சிஸ்டன்சியை நீங்கள் இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும் போது கரம் மசாலா பவுடருடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா ரெசிபிக்குமே அதே மசாலா தான் நான் ஆட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் சப்பாத்திக்குங்கிறதுனால நான் இந்த அளவு கிரேவி திக்காக இருந்தால் போதுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமேலே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கேப்சிகமுடைய நல்ல வாசனையோட சும்மா கமன்னு ரெடி ஆகிருக்கு. பார்த்தாலே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இது நீங்கள் சப்பாத்தி, நான், தோசை, இட்லியோட கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த கிரேவியை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி செய்யணும்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கிரேவி. இதை யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளான கிரேவி இது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.